வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரத்தில் கும்பராசியை பொறுத்து தங்களின் ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் வியாழன் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தெரிகிறது. காரணம், பல கிரகங்களுடைய சுப பார்வை உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் வகையில் இருக்கிறது. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக தீராத நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ள சில கும்பராசி மக்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபடவும் வாய்ப்புகளும் அதற்குரிய மருத்துவ சேவைகளையும் இப்பொழுது கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆகையால் இந்த வாரம் தங்களின் மனம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதால் உங்களின் வேலைகளின் முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் தங்களுடைய செயல்பாட்டில் இருப்பீர்கள். கும்பராசி மக்களுக்கு இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து பணவரவு மற்றும் செலவின் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும் என்றாலும் வார இறுதியில் நீங்கள் செலவுகளை கணக்கிடும் போது வரவை விட அதிகமான பணம் செலவழித்திருப்பதை அறிந்து தங்களின் மனம் கவலை கொள்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நிலையிலும் செலவு சம்பந்தமான சூழ்நிலை வரும்பொழுது அதை எவ்வாறு சரியாக புரிந்து கொண்டு நிதி ரீதியாக வலுவடைய உங்கள் முயற்சிகளை தொடர்வது உங்களுக்கு மிகவும் நன்மைக்கு உரியதாக இருக்கும். ஆகவே செலவுகளில் கவனம் தேவை என்பதை மனதில் பதிய வைங்கள். இந்த வாரம் உங்கள் தந்தையின் நடத்தை உங்களை மிகவும் வருத்தமடைய செய்யும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு எதிராக நீங்கள் எதை செய்தாலும் அவர் உங்களை கோபித்துக் கொள்வார். இத்தகைய சூழ்நிலையில் முடிந்தவரை குடும்ப அமைதியை பேண அவருக்கு அல்லது அவரது வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றாமல் இருப்பதை கைக்கொண்டு நாங்கள் அவருடைய ஆதரவு நிம்மதியான ஒரு தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு சூழல் மாறுபடும். இல்லையெனில் குடும்பத்தில் சர்ச்சை ஏற்பட்டு அமைதி குலையும். குடும்பத்தில் உங்களுக்கு அதனால் கவலைகள் அதிகமாகும். இந்த வாரம் உங்கள் குடும்ப மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியரின் ஆதரவை பெற முடியாமல் போவதற்கான சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்ய முடியாது மற்றும் ஒவ்வொரு வேலையும் முடிக்க முடியாமல் அவை நிலுவையில் இருக்கும். இதன் விளைவாக உங்களின் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படவும் மற்றும் நீங்கள் அதனால் மன அழுத்தத்தையும் பெற்று கவலையில் ஆழ்வீர்கள். இது உங்களுக்கு மேலும் துன்பத்தை அளிக்கும். ஆகவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனமுடனும் மூத்தோர்களை பணிந்தும் அவர்களது ஆசையை பெற்று செய்தால் சற்று நிம்மதி அடையலாம். இந்த வாரம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஆதரவு நலமாக கிடைக்கும் என்று தெரிகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த கும்பராசி மாணவர்கள் தங்களுக்கு பாடத்தில் உள்ள எல்லா சந்தேகங்களையும் நீக்க தங்களின் ஆசிரியர்களுடைய உதவியை பெறுவது நலமாக இருக்கும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஆகையால் கும்பராசி மாணவர்கள் இந்த சமயத்தை தவறவிடாமல் நன்கு பயன்படுத்தி தங்களது கல்வியில் உள்ள சந்தேகங்களை ஆசிரியர் உதவியுடன் பெற்று அதிலிருந்து வெளிவந்து நலமாக படித்து கல்வியில் முன்னேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.